ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3:7. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நம்முடைய ஆண்டவர், அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அவரே விளைய செய்கிறவர் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக நாம் சிந்திக்கும் பொழுது ஆதியாகம புத்தகத்திலே ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்திலே அதிலே 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என்னாலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சூளுரைக்கிறார். இதை யாரை பார்த்து சொல்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியையும் பார்த்து. ஆபிரகாமுக்கு நான் ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது சாராள் அதை விசுவாசிக்கவில்லை. அவள் நகைக்கிறாள், அவள் சிரிக்கிறாள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 14வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி, உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்யக்கூடிய ஆண்டவர் அவர். அவராலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அநேகர் சில வேளைகளிலே இந்த சாராளை போல சிரிப்பதும் நகைப்பதும் உண்டு. ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க? இது நடந்துருமாக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நகைக்கிறவர்கள் உள்ளத்திலே அதை கேலி செய்பவர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அதே 1 கொரிந்தியர் 3:6 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார் என்று சொல்லி சொல்கிறார். பவுலால் நடத்தான் முடியும், பவுலால நடத்தான் முடியும், அப்பல்ல நீர் பாய்ச்சதான் முடியும். ஆனால் விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அநேக வேளைகளில் நம்ம பார்க்கிறோம், நாம நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் முன்னின்று அதை செய்யும் பொழுது அவர் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுலுடைய வேலை ஆங்காங்கே சபைகளை நிறுவுவது. அவன் நட்டுக்கொண்டே போகிறான். அவன் என்ன செய்கிறான்? பவுல்
அப்படியே சபைகளை ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலுமாக ஆரம்பித்து அப்படியாக சபையை ஸ்தாபித்துக் கொண்டே செல்கிறார். ஆனா அதே வேளையிலே இந்த அப்பல்லோ அவர் என்ன செய்கிறார்? நீர் பாய்ச்சுகிறதான ஊழியம். அவர் என்ன செய்கிறார்? நீர் பாய்ச்சுகிறார். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஊழியம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதை ஒருவர் செய்ய வேண்டும், இதை ஒருவர் செய்ய வேண்டும். அவரவர் செய்வதை அதை சரியாய் செய்ய வேண்டும். ஆனால் எல்லாத்தையும் செய்ய பலன் கொடுப்பவர் இயேசு. அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். அப்ப எல்லாவற்றையும் நடத்துகிற கிறிஸ்து, எல்லாவற்றையும் நடத்துகிற நம்முடைய ஆண்டவர். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே விடுவித்து கூட்டி வருகிறார். ஆனால் கானானுக்குள் சென்று அந்த தேசத்தை பிரித்து கொடுப்பது யாரா இருந்தது? யோசுவாவாக இருந்தது. யோசுவா தான் பிரித்து கொடுத்தார். நீங்க சோதரம் நம்முடைய வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனத்தை எழுதியது ஏசாயா. ஆனால் எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்பதை தானியேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? அவருடைய புத்தகத்திலே விளக்குகிறார். இப்படித்தான் ஒவ்வொன்றும் யுத்தங்களை நடத்தி சென்றவர், யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தவர் யாரு? தாவீது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட அவருடைய மகனை ஆண்டவர் நியமித்தார். இப்படி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் திட்டமிடுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேர்த்தியாய் செய்கிறார். உன்னையும் என்னையும் கொண்டு பல காரியங்களை செய்ய ஆண்டவர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன். உன்னுடைய உழைப்பு ஒன்றுமே கிடையாது. உழைப்புல உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் உன்னோடு இருந்தார், அதை பல மடங்கு பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்ற விளைய செய்கிற தேவன். ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு அவன் என்ன செய்தான்? அறுவடை செய்தான், பலனை பெற்றான். 100 மடங்கு ஆசீர்வாதம். எதனாலே? கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். தேவனாலே எல்லாம் கூடும். அவரிடத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு என்பதை நீ நினைவு கூற வேண்டும். உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்ததான காரியம், எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் உண்டு. ஆம் சொல்கிறவர், அவர் குறித்ததை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. சகலத்தை செய்யும் தேவன், இன்னொன்று குறித்ததை நிறைவேற்றும் தேவன். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபு பக்தன் சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். குறித்ததை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பவுலும் அப்போலோவும் நட்டு நீர்ப்பாய்ச்சி ஒரு அவசியமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்த நேரத்திலே, நினைத்த வேளையிலே அந்த இடத்திலே இருந்து அவர்களால் செய்ய முடியாது. ஆனால் எல்லா நாளிலும் எல்லா வேளையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எல்லா வேளைகளிலும் கூட இருந்து நம்மை ஆதரித்து வழிநடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். நட்டதையும் நீர்ப்பாய்ச்சினதையும் விளைய செய்கிற ஆண்டவர் என்ன செய்யணும்? கூடவே இருக்கணும். அவர் தான் எல்லா வேளைகளிலும் கிரியை செய்கிற ஆண்டவர். நம்முடைய உழைப்புக்கு பலன் தருகிற கர்த்தர் ஆண்டவர். நாளெல்லாம் உழைக்கிறோம், நாளெல்லாம் வேலை செய்கிறோம், ஆனால் போதிய வருமானம் இல்லை. இன்னும் சில நேரத்தில் நான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருவர் இல்லாததை நினைத்து கலங்கி கொண்டிருப்பார்கள். இது எனக்கு இருந்திருந்தால், இந்த தேவை, இந்த காரியம் எனக்கு நடந்திருக்குமே, எனக்கு இது இருந்திருந்தால் நான் அதை செய்திருப்பேனே என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை நினைத்து அவர்கள்
யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆம் சோதரம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எல்லா காரியத்தை. அதனால்தான் தாவீது சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது சிலவர்கள் சொல்லுவாங்க, அவசியமான ஒரு போதிய அளவு எனக்கு வருமானம் இல்லை, என்னிடத்திலே அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, அது இருந்தால் நான் என்னெல்லாமோ செய்திருவேன். நிறைய வருமானத்தை கொடுத்தால் நீ அப்படித்தான் இருப்ப, நீ அப்படித்தான் இருப்ப. எவ்வளவு வருமானம் இருந்தாலும் எல்லாமே எங்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு நீ இருக்கிற. ஏன்? உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உனக்கு கொடுத்தும் கூட உனக்கு செய்ய மனதில்லை, உனக்கு வருமானத்தை அதிகமா தந்து கூட உனக்கு செய்ய மனமில்லை. ஆனால் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? போதிய அளவு இல்லை. இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் எப்படி நம்ம பந்தி வைக்க முடியும்? சீசர்கள் சொன்னாங்க, ஐயோ 5000 பேர் இருக்கிறாங்களே, 5000 பேர் இருக்காங்க, 5 அப்பம் 2 மீன் தானே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து எல்லாரையும் திருப்தியாக போஷித்து மீதி 12 கூடை நிறைய எடுத்து செல்ல தேவன் நினைச்சுதான் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆம் சோதரம். போதிய அளவு இல்லையே என்று சொல்லி நீ வருத்தப்படுகிறாயா? கர்த்தர் உன்னை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய கலக்கத்தை உன்னை விட்டு அகற்றி உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய வருமானம் குறைவாய் இருக்கிறதே, ஆம் சோதரம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ விசுவாசிக்கணும், நீ விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் உனக்கு, நீ குறையா இருக்கும் பொழுது நீ ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது நீ கரெக்டா செய்யணும். நீ அதெல்லாம் நீ அந்த நேரத்தில் என்ன செய்த, உன் குறையத்தான் நீ பார்க்கிற. நான் இதை செலுத்தணுமே அதை செலுத்தணுமே, எனக்கு அங்கு கடன் இருக்கிறது அதைத்தான் செலுத்தணும். நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறேன், நிறைய பேர் அதைத்தான் செய்யறாங்க. அதனால்தான் கர்த்தருடைய கிரியை உனக்குள்ளே வெளிப்படுவதில்லை. ஆண்டவருடைய கிரியை வெளிப்பட வேண்டுமானால் உனக்கு இருக்கிற அந்த சிறுவன், அவனிடத்தில் உள்ள அந்த தந்தாயா 5000 பேரை போஷிக்க அந்த 5 அப்பம் 2 மீன் தான். 5 அப்பம் 2 மீன் கொடுத்தது யார்? ஒரு சிறுவன். அவனுக்காக வைத்திருந்ததானே உணவு. அது மூலமா கர்த்தர் ஆசீர்வதித்தார். 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம், வெறும் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அதை கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 20000 பேருக்கு மேல சாப்பிட்டுருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள். அப்படி சாப்பிட்டு மீதிய எத்தனை கூட? 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா. எப்படி வந்தது? கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவரால் என்ன செய்ய முடியும்? குறித்ததை, உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்க சொன்னால் விளைய செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குறித்ததை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு காரியத்தை நீங்க ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் கைதியாக கொண்டு செல்லப்படுகிறார். அவர் கைதியாக கப்பலிலே பிரயாணம் செய்கிறார். கப்பலிலே பிரயாணம் செய்யும் பொழுது கூட காவலர்கள் அவருக்கு காவல் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கப்பல் போகும் பிரயாண காரியங்கள் எல்லாம் மாறுகிறது. யூரோப்பிலிடோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் காற்று, கொடுங்காற்று அடித்து கப்பல் திசை மாறுகிறது. ஆனாலும் பவுல் எங்கு செல்ல வேண்டும்? ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும். அங்குள்ள அரசருக்கு முன்பாக அவன் சாட்சி சொல்ல வேண்டும். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். இதை தேவன் நிர்ணயித்திருந்தார். அதன்படி அந்த பிரயாணத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மாற்றினார். பவுலை ரோமாபுரிக்கு கொண்டு சென்றார். அங்கு அந்த ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தி, ஆம் சோதரம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல சாட்சியாய் நிற்க தேவன் அவருக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. குறித்ததை நிறைவேற்றுகிற கர்த்தர். மூன்றாவது நாம் பார்க்கிறது விளைய செய்யும் தேவன். பவுலால் நடத்தான் முடியும்.
அப்போல்லோவால் நீர் பாய்ச்சத்தான் முடியும். அவர்கள் 2 பேராலும் செய்ய முடியாதது ஒண்ணு என்னது? விளையை செய்யும். எல்லாம் விவசாயிகள் நடுறாங்க, நாத்து நடுறாங்க, நெல் விளைஞ்சு வரணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் அறுவடை நேரத்தில் என்னது வருது? மழை வருது. யோசிச்சு பாருங்க. 2 நாள் 3 நாள் அறுத்தணும் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா மழை சோறு பெஞ்சு அவ்வளவு அந்த நெல் கதிர்கள் அப்படியே மடிந்துடும். அந்த மழையில தண்ணீர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவன் அறுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால எல்லாம் அந்த தண்ணியில விழுந்து அப்படியே அந்த தண்ணியிலேயே அப்படியே முளவிட்டு வருது. அப்போ பிரயோஜனம் இல்லை. அவன் விளை செய்தது நஷ்டமாகிவிட்டது. இன்னொரு பக்கத்துல வாழையும் நடுறான். பயங்கர காற்று அடிக்கிறது, வாழைமரமெல்லாம் சாய்ந்தது, நல்ல கொலை தள்ளி நல்ல காயெல்லாம் வந்திருக்கும். விளைச்சலுக்கு முன்னால் விளைவதற்கு முன்பதாகவே மரம் சாய்ந்து விடுகிறது. நோ யூஸ். அப்போ விளைய செய்து அதை அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பது யார்? கர்த்தர். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதனால்தான் நான் செய்தேன் என்று சொல்லி நீ சொல்லாத. என்னால் நான் இதை செய்தேன், நான் இதை பண்ணிட்டேன். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் எனக்கு இதை துவங்குவதற்கு எனக்கு உற்சாகம் வந்தார். இதை துவங்குவதற்கு உற்சாகத்தை கொடுத்தார். என் மனதிலே ஆம்சத்திரம் ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தை கொடுத்தார். நான் ஆண்டவரோடு ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னுடைய தரிசனத்தில் நீ இதை செய் என்று சொன்னார். பழைய ஆலயத்தை இடித்து கட்டுவதற்கு கர்த்தர் எனக்கு துணை நின்றார். நான் இதை ஆரம்பிக்கத்தான் செய்தேன், முடித்தவர் இயேசு. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆரம்பிக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஆயத்தமே பண்ணல, நீ படிக்கவே இல்லை, எப்படி நீ எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ண முடியும்? ஆயத்தம் என்பது அதுதான். ஆயத்தம் என்பது அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம்சத்தில் நம்முடைய ஆண்டவர் தான் விளைய செய்கிறார். தானியேல் புத்தகத்தில் நீங்க 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அங்க பாபிலோன் அரசன் நெபுகாத்நேச்சருக்கு முன்பாக யாரெல்லாம் நிக்கா? ஞானிகள் நிக்கிறாங்க, சாஸ்திரிகள் நிக்காங்க, மேதைகள், இன்னும் கல்தேர் போன்ற பல தரப்பான அறிவாளிகள்லாம் அந்த இடத்துல நிக்கிறாங்க. ராஜா கண்ட சொப்பனத்திற்கு விடை கொடுக்க வேண்டுமே, யாரால் முடியவில்லை. ஆனால் அங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற, கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற, கர்த்தருடைய தேவ ஆவியை பெற்ற தானியேலை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? அங்கு விடுவித்தார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை கொண்டு ஆண்டவர் பல காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆம் சுதரம். பலன் தரக்கூடியவர் கர்த்தர், விளைய செய்யக்கூடியவர் ஆண்டவர். அது வீணாகாமல் நமக்கு பலன் கிடைக்கிறதா செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நீ நினைவு கூற வேண்டும். அப்படி இல்லாமல் நான் நட்டேன், நான் நீர்ப்பாய்ச்சினேன் என்று சொல்லி நாம் நம்மை குறித்தே சொல்லிக் கொண்டிருப்போமானால் நம்மால் ஒன்றுமே கிடையாது. விளைய செய்கிறவர் தேவன். அல்லேலூயா. அதனால்தான் ஆம் சுதரம், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை. 1 Corinthians 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அம்சம் நம்முடைய ஆண்டவர் துவக்குகிறவர். அவர் துவக்குவார். நான் சொன்ன மாதிரி இந்த ஆலயத்தை கட்ட என்னை கொண்டு துவக்கினார், முடித்தும் அவர் தந்தார். அல்லேலூயா. துவக்குகிற என்னை ஊக்குவித்தார், நான் துவக்கினேன். இதை இடி என்று சொன்னார், இடித்தேன். அப்ப சபையில ஒரு தம்பி அவன் அந்த சித்தூர்கார அவன் இருந்தா. அந்த சண்டே சொன்னேன், இந்த ஆலயத்தை இடிக்கணும். உடனே நான் தடப்படாம வந்து இடிச்சு அவங்க ஒரு 2 hour 3 hourல இடிச்சு தட்டாங்க. கட்டுவதற்கு
மாதங்கள், எத்தனை பிரயாசங்கள், எவ்வளவு ஜெபம், எவ்வளவு கண்ணீர். இதிலே சபையை பார்த்து இந்த இடத்தை பார்த்து எத்தனை பேர் தலையை துலுக்கி இவன் வெட்டிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு தலையை துலுக்குறவங்க எத்தனை பேர் என்னை திட்டினாங்க, எத்தனை பேர் எனக்கு என்னை கேள்வி பண்ணாங்க. கீரை போடலாமே, கீரை தோட்டம் போடலாமேன்னு கூட சொல்ல உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆம், சோத்திரம். திராட்சை தோட்டத்தை நட வேண்டும் என்று விரும்புகிறவர்களிடத்துல கீரை தோட்டத்தை நடணும்னு யாராவது சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், தூக்குகிறவர். ஆம், சோத்திரம். எது ஆரம்பிக்கப்பட வேண்டுமோ அதை தேவனாலே ஆரம்பிக்க முடியும், அவராலே ஆரம்பிக்க கூடும். ஆம், சோத்திரம். உன்னுடைய வெகு நாளாய் உன் வாழ்க்கையில இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருப்பாய் என்றால் அந்த காரியத்தை துவங்க அவராலே கூடும். இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கவே முடியவில்லையே, கர்த்தர் உன்னை ஆரம்பிக்க, அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஊக்குவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்விலே அவர் உனக்கு துணை நின்று அந்த காரியத்திலே ஜெயம் பெற செய்ய வல்லவராய் இருக்கிறார். எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது, அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பொழுது, அதை கட்டி முடிக்க அவர்கள் ஒவ்வொரு அரசாட்சியிலும் என்ன செய்தார்கள்? யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். மேதிய ராஜ்யம், பெர்சிய ராஜ்யம் என்று சொல்லி ஆம்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பார்த்தார்கள். எல்லாம் இருந்தது, ஆலயம் கட்ட தேவையான எல்லா அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் என்ன இல்லை? அனுமதி இல்லை. ஆனால் எஸ்ரா காலத்திலே ஆம்சத்திரம் கோரேசின் ஆவியை ஆண்டவர் என்ன செய்தாரு? ஏவி அனுமதி கொடுக்க திரும்பி செய்தார். கோரேசுக்கு தேவாலயம் கட்டப்பட்டது. கோரேசின் ஆவியை ஆண்டவர் ஏவி எழுப்பினதினாலே அங்கு ஆலயம் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? தொகுப்பவர், இரண்டாவது நடுபவர். தேவன் நடும் விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படிலாம் நடுதாரு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. விதைகள் அப்படியே தண்ணீர் மூலமா அடித்து செல்லப்பட்டு அப்படியே கரையோரங்கள்ல அப்படி ஒதுங்கும் பொழுது என்ன செய்து மரங்கள், செடி கொடிகள் வளர்ந்து வருகிறது. இன்னொரு பக்கத்துல காத்து அடிச்சு என்ன செய்து அப்படியே இந்த விதைகளை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் நடுகிறது. அது கர்த்தர் செய்கிற காரியம். இன்னொரு பக்கத்தில் பாருங்க, பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு பறவைகள் எல்லாம், அணில்கள் போன்ற இன்னும் மிருகங்கள் எல்லாமே இதை சாப்பிட்டு அதை விழுங்கி அங்கங்க கொண்டு போய் போட்டு அது மூலமாக அங்கு நடப்படுகிறது. ஆண்டவர் வித்தியாசமாக பல காரியங்களை செய்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நடுகிற காரியம் ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக காணப்படும். இந்த மூணுமே ஒரே நேரத்தில் செயல்பட்டா என்ன ஆகும்? எல்லாம் அழிப்போம். இந்த மூணும் மழை ஜோரா அடிச்சு வெள்ளம் அடிச்சுட்டு போய் அதே நேரத்தில் காத்தும் வேக வேகமா வீசி எல்லாம் அப்படி நடந்ததுன்னா என்ன ஆகும்? எல்லாமே அழிஞ்சு போகும். அதுல இந்த மிருக ஜீவன்களும் அழிஞ்சு போகும். அதனாலதான் மிருகங்களால என்ன செய்ய முடியாது, நட முடியாது. ஆனால் கர்த்தர் அவர் தமது பாதுகாக்கும் கரங்களை வைத்து அவர்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து அந்த காரியத்தை நட செய்கிறார். இன்னொரு வகையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் சொல்வது, ஆண்டவர் நடுகிறதான 3 காரியங்கள், தேவனாலே ஆகக்கூடிய 3 காரியங்கள். அதிலே ஒன்று துவக்குவது, இரண்டாவது நடுவது, மூன்றாவது அழிப்பதை வைத்தே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்மையானதை உண்டாக்குவார். உங்களுக்கு விரோதமானவர்கள் செய்யக்கூடிய காரியத்தினாலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும். எத்தனை பேர் நீங்க அதை விசுவாசிக்கீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு செய்வார்கள், ஆனால் அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலே நீங்க மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கலாம். அங்கு இந்த சாஸ்திரிகள்
அவர்கள் அந்த நட்சத்திரம் பார்த்துக்கிட்டே அப்படி வாரவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஏரோது அரண்மனைக்குள்ளே போயிடுவாங்க. ஆனா அந்த ஏரோது ராஜா அவரை பார்த்து கேட்கிறாரு, அப்போ இப்படி ஒரு ராஜா பிறந்திருக்கிறான்னு சொன்ன பொழுது அவனுக்கு ஒரே பெரிய கலகம். நான் ராஜா, எனக்கு எதிரியா என் வீட்டில் இல்லாம வேற எங்க ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமா அவனுக்குள்ளே ஒரு கோவம். அப்ப அந்த பிறந்த குழந்தைய எப்படியாவது கொலை செய்யணும், அப்ப அதுக்கு இருக்க இடத்த தெரியணும். உடனே அவன் கூப்பிட்டான். அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு அவன் விசாரிக்கும் பொழுது அவள் சொன்னாங்க, அப்ப அந்த ராஜா எங்க பிறப்பாரு, அவரு பெத்லகேமில் பிறப்பார். நீங்க அதை மத்திய 2 அதிகாரத்தை பாருங்க. மத்திய 2 அதிகாரம், மத்திய 2 அதிகாரம் Glory to God. நீங்க 4வது வசனத்தை வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இப்போ ஏரோது ராஜாவை தேடி வந்தாங்க. ஏன்னா அரண்மனையில தான் ராஜா பிறப்பார்னு அவங்க சாஸ்திரி அவங்களுடைய எண்ணம். அவர்கள் தவறுதலாக வந்தாலும் அந்த ராஜா இயேசுவை அடிக்க வேண்டும் என்று நினைத்த அவனே என்ன செய்கிறான், பெத்லகேமுக்கு அந்த சாஸ்திரிகளை அனுப்புகிறான். இந்த சாஸ்திரிகள் போய் பெத்லகேமிலே இயேசுவை கண்டு வணங்கி நமஸ்கரித்து அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை எல்லாம் செலுத்தி விட்டு அவர்கள் திருப்பி ராஜாவை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்படியே வேறு வழியாக அவர்களை செல்ல அவர்கள் செய்கிறார். காரணம் என்ன, ராஜா இயேசுவை கொண்டு விடுவான் என்று நன்றாக தெரிந்ததினாலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழிப்பதை வைத்தே நன்மை உண்டாக்குபவர். நம்ம யாரு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூலமா தான் சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அது வித்தியாசமா. அது கர்த்தரிடத்திலே உனக்குள்ள விசுவாசம், நீ ஆண்டவரிடத்திலே நீ வைக்கக்கூடிய என்னது அந்த நம்பிக்கை. நாம் எதிர்பாராத நமக்கு புரியாத முறைகளிலே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, நடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நன்மையானதை ஆசீர்வாதமானதை பெற்றுக்கொள்ள, அதற்கு மகிமையான பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிய பாதையிலே கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்கிறார். இன்னும் சொல்ல போனால் நாம் தளர்ந்து போகாமல் நாம் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை கடைசி வரை பற்றிக் கொள்வோமானால் கர்த்தரிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறத அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு செய்ய போகிறதான நன்மையானதை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் ஆசுதரன் நம்மை அழிக்க நினைப்பவர்களுக்கு மத்தியிலே அவர்களை கொண்டே நமக்கு நன்மையானதை செய்து கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. எனக்கு அப்படித்தான் செய்தார். கூடவே இருந்து குடிபறித்தவங்க மத்தியிலே அவங்க போய் எந்த இடத்துல போய் என்ன கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து தான் ஆண்டவர் அவங்கள எரிச்சு எடுத்து வளர்த்தினார். ஒரு அழிவு சொல்லுவோமா, அதுதான் கர்த்தர். தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இஸ்ரவேலை ஜனங்களை அழிப்பதற்கு ஒன்று யூதர்கள், யூத மார்க்கம் ஒரு பக்கத்தில் பயங்கரமாக வேலை செய்கிறது. இந்த விசுவாச மார்க்கத்தாரை அழித்து விட வேண்டும் என்று. இன்னொரு பக்கத்திலே ரோம அரசு ஒரு பக்கத்தில் என்ன செய்கிறது, பயங்கரமாக கேள்வி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்தவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அநேக அற்புத அதிசயங்களை அவருடைய சீஷர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி ரோம பேரரசும்
யூத மார்க்கமும் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்தது, அழிக்க கிரியை செய்தது. விசுவாசிகள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர் அந்த விசுவாசிகளை ஆண்டவர் அந்த இடத்திலே நட்டார். ஒரு அறிவுரை சொல்லுவோமா? எங்கெல்லாம் விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் அந்த சீஷர்கள் போனார்களோ, அங்கெல்லாம் தேவ மகிமையை விளங்க செய்தார். கர்த்தருடைய சுவிசேஷம் பரப்பப்பட்டது. அம்சத்துல கர்த்தருடைய ஊழியம் வளர்ந்து பெறுகிறது. ஒரு அறிவுரை சொல்லுவோமா? அம்சத்துல அதுல தோமா நம்முடைய இந்தியாவுக்கு வந்தார். ஒரு அறிவுரை சொல்லுங்களேன். பலவிதமான காரியங்கள் அழிக்க நினைத்தவர்கள் மத்தியிலே அழிப்பதை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை கொண்டே உனக்கு நன்மை உண்டாக்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. இன்னும் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் நீர் பாய்ச்சும் 3 காரியம். எப்படியெல்லாம் நீர் பாய்ச்சுகிறார்? நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஓசியா 14:5 நான் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக ஆண்டவர் சொல்கிறார். ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று அந்த வசனம் சொல்லும். எடுத்த வாசிமா நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பான்? பனியை போல் இருப்பான். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நமக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார்? பனியை போல இருப்பார். ஒரு அறிவுரை சொல்லுவோமா? பனியானது நம்ம மேல் விழும் பொழுது நாம என்ன செய்கிறோம்? அந்த பனியின் மூலமாக துளிர்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பனி விழும் பொழுது கீழே விழுந்து கிடக்கிறதான விதைகள் எல்லாம் என்ன செய்யும்? அப்படியே இந்த பூமி நனைந்து துளிர்க்க ஆரம்பிக்கும். அதை போல ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். இரண்டாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஏசாயா 30:23. ஏசாயா 30:23 பாருங்க, நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். அது புஷ்டியுமாய் இருக்கும். அங்கும் ஆடு மாடு என்ன செய்யும்? அப்படியே மேய்ந்து புஷ்டியாய் இருக்கும். அதில் சொல்லப்படுகிறது அம்சம், அதுக்கு தேவையான மழையை நான் உனக்கு தருவேன். அதுதான் ஏசாயா 55:10 நான் வாசிக்கும் பொழுது 55:10 அவர் சொல்லுகிறார், மாரியை தருவேன் என்று அதிலே அந்த வசனம் சொல்லப்படும். 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் மழையை தருகிறார். அந்த மழை எப்படிப்பட்டதான மழை தெரியுமா? அது ஆசீர்வாதமான மழை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மழை ஆசீர்வாதமான மழை. அப்படி ஆசீர்வாதமான மழையை பேசுகிறார். மூன்றாவது ஊற்று ஏசாயா 12:3 நான் பார்க்கும் பொழுது, ஏசாயா 12:3 நான் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலே, ரட்சிப்பின் ஊற்று உன் வாழ்விலே ரட்சிப்பின் ஊற்றுக்கள் அது வரும் பொழுது நீ மகிழ்ச்சியோட அதிலிருந்து என்ன செய்வாய்? தண்ணீரை மொண்டு கொள்வாய். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4:2 வசனம்.
நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. இருதயத்தை காத்துக்கொள்ள அதிலிருந்து என்ன ஊற்று பெறப்படும்? ஜீவ ஊற்று பெறப்படும். இருதயத்தை நீ காத்துக்கொண்டால் ஜீவ ஊற்று ஒன்றிலிருந்து பெறப்படும். நீதிமொழிகள் 10:11 நாம் வாசிக்கும் பொழுது அங்க நாம் இப்படியாக பார்க்கிறோம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் என்னதான்? ஜீவ ஊற்று. அதே 13:14 நான் வாசிக்கும் பொழுது அங்க நாம் பார்க்கிறோம், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. 14:27 நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று. அப்ப ஜீவ ஊற்று உனக்குள்ளே வர வேண்டுமானால், நீ அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு கொள்ள வேண்டுமானால் உன் இருதயம் காக்கப்படணும். நீ கர்த்தருக்கு பயந்து வாழணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்னது ஜீவ ஊற்று உண்டு, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். சங்கீதம் 104:10 நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 104:10 நான் வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதம் இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையிலே அவர் நீரூற்றாய் இருக்கிறார். ஜீவ ஊற்று என்னிடத்தில் உண்டே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சமாரிய ஸ்திரீயை பார்த்து சொன்னார், ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர். நாம் எண்ணாம் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த ஆண்டவர் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வர வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் நாட வேண்டும். வேத வசனம் சொல்கிறது, சங்கீதம் 92:13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீ தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டிருக்கிறாயா? நன்றாக யோசிப்பார்கள். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலய ஆராதனையிலே நீ உண்மையாக கலந்து கொள்கிறாயா? சரியான நேரத்துக்கு வந்து கலந்து கொள்கிறாயா? கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். நீ தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளை என்பதை நீ நினைவு கூறு. தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிரகாரங்களில் எழுப்படி இருப்பார்கள். தேவனுடைய பிரகாரங்களில் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்களை குறித்து 15வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? முதிர் வயதிலும். எந்த வயசா இருந்தாலும் சரி, 90 வயசு 100 வயசா இருந்தாலும் சரி, அவன் சொன்ன எப்படி இருப்பாய்? கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆம். விளைவிச்சு நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, தேவனை விளைய செய்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக செய்கிறார். உன்னாலும் என்னாலும் நட முடியும், நீர் பாய்ச்ச முடியும், ஆனால் விளைய செய்கிறது ஆண்டவர். உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய வேலைகள், உன்னுடைய தொழில்கள், நீ செய்யக்கூடிய உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தாமே அதை என்ன செய்கிறார்?
வர்த்திக்க பண்ண, விளைய செய்ய, அதை உனக்கு பயனாக தர, அதில் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க தேவனாலே மாத்திரம் தான் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க பாப்போம். விளைய செய்கிற, வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. விளைய செய்கிற, பக்கத்தில் உள்ளவங்களை கையை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் செலுத்துவோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.